வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 19 ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மாணிக்க மாணவர் விருது விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ நாச்சியம்மாள் வித்யாவாணி சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற மாணிக்க மாணவர் விருது வழங்கும் விழா காலை 9:30 மணிக்கு நாட்டு வாழ்த்து பாடலுடன் சிறப்பாக துவங்கியது. இளம் விஞ்ஞானிகள் துறை மாநில பொறுப்பாளர் கேசவ பிரியன் அவர்கள் மாணிக்க மாணவர்களின் 5 முக்கிய பண்புகள் குறித்து 62 மாணவர்களுடன் கலந்துரையாடினார். சார், நான் கிளாசிக்கல் டான்ஸர் சார். ஸோ ஸ்டார்டிங்கில் நார்மலாக வீக்கெண்ட் ஆனால் ஒரு 4 to 5 ஹார்ஸ் கிளாஸுக்கு போயிட்டுருப்போம். முன்னாடி நான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஆடும்போது குரூப்பில் ஒரு பொண்ணு குரூப்பில் ஆடுறேன் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு. லேட்டராக டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்குறவங்க தனியாக கூப்பிட்டு எனக்கு நிறையா அப்ளாஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா டெய்லியும் என்னோடய டேலண்ட் நான் அதுக்காக ஒர்க் பண்ணனால தனியாக தெரிஞ்சேன் குரூப்பில் பர்ஃபார்ம் பண்ணுறது. நம்ம படிக்கிறது எழுதி பார்த்தோ இல்லை டயக்ராமேட்டிக்காக நம்ம போட்டு படித்தோன்னா நம்ம மனசில் அது ரொம்ப நாள் நிற்கும் சார். ஓகே, எழுதி பார்க்குறது நான் மக்கப் பண்ணுவேன். ஒரு கொஸ்டின்னா அந்த கொஸ்டினை நான் மக்கப் பண்ணி தான் படிப்பேன். இப்போ நீங்கள் மாணிக்கமான 8th standard அப்போ எங்களுக்கு சொன்னீங்க மக்கப் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொஸ்டின் என்னால் 10 minutes படிக்க முடியாது. என்னால் புரிஞ்சு படித்தா ஒரு 5 minutes என்னால் முடிக்க முடியுது. அதனால் என்னோடய ரேங்க்கும் நல்ல லெவலில் நல்லா ஏறுது. சூப்பர். வெளில போகும்போது மாமா கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்றது, ஜங்க் ஃபுட்ஸில் சாப்பிடுவோம் சார். அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கிளாஸில் வந்ததுலேருந்து வீடு போய் அம்மா இந்த மாதிரி சாப்பிட்டேன் மறைக்க முடியல, அதனால தான் சொல்லிடுவேன் சார். நான் போய் சொல்லுவேன், உண்மையை சொல்ல ஆரம்பிச்சு. தொடர்ந்து நல்லோர் வட்டத்தின் பாலு அவர்கள் சமூக கண்ணோட்டம் மற்றும் தலைமை பண்புகள் குறித்து கலந்துரையாடினார். பின்னர் 11:11 மணிக்கு உலக அமைதி கடைபிடிக்கப்பட்டது. இடைவேளைக்கு பிறகு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தனித்தனியாக குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். மாணவர்களிடம் திறமை திருவிழாத்துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் வாசு, ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் ஸ்ரதீப், இளம் விஞ்ஞானிகள் துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் கேசவ பிரியன், சிவகங்கை மண்டல மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் மனோஜ்குமார் ஆகியோர் 3+1 சூத்திரம் குறித்து விளக்கமளித்தனர். பெற்றோர்களிடம் மாணிக்க மாணவர் செயல்பாடுகள் குறித்து பாலு ஐயா அவர்கள் விளக்கமளித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் நிறுவனர் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் 62 மாணவர்களுக்கு விருது வழங்கி தொடர் முயற்சியால் எந்த இலக்கையும் அடைய முடியும் என ஊக்கமளித்தார். தொடர்ந்து ஐஸ்வர்யா இளங்கோவன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். விநாயகம் ஐயா, பள்ளி முதல்வர் சுலோச்சனா அம்மா உள்ளிட்டோர் மாணவர்களின் வளர்ச்சி குறித்து உரையாற்றினர். விழாவில் மாணவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சமூக பொறுப்புடன் கல்வியை இணைத்து செயல்படுவது குறித்து கருத்துக்களை பகிர்ந்தனர். நிகழ்ச்சியில் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகிழ்ச்சியான சூழலில் விழா நிறைவுற்றது. என் பேர் ஷீலா, ஹாஷினியோட அம்மா. இந்த ஸ்கூலில் நாங்கள் 4 years-ஆக படிச்சிட்ருக்கோம். என் பொண்ணு ஸ்போர்ட்ஸில் நிறையா வின் பண்ணியிருக்கான். இப்போது மாணிக்க மாணவர்கள்லேயும் அவள் நிறையா சேர்ந்து நிறையா குட் ஹேபிட்ஸ் அவகிட்ட வந்திருக்கு. சொல்லப்போனால் காலையில் எழுந்திரிச்சு பெட்ஸ் எல்லாம் நீட் பண்ணி வைக்கிறதுலேருந்து அவளோட வேலையை அவளாக செஞ்சுக்கிறான். பிளேட்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் உடனே போய் ஹெல்ப் பண்ணுறா. அவரோட பிரதருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுறா. ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நான் தீக்ஷாவோட அம்மாங்க. தீக்ஷா இந்த ஸ்கூலில் 4 years-ஆக படிச்சுட்ருக்கான். இது வரைக்கும் நிறையா அவார்ட் வாங்கியிருக்காங்க. டான்ஸு, சிங்கிங், அப்புறம் வாலிபாலில் எல்லாத்துலேயும் இருக்கான். பட் இந்த மாணிக்க மாணவரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக படிப்பு, மார்க்கு அந்த மாதிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதில் அந்த குழந்தைங்களுக்கு இந்த சமுதாய பொறுப்பு, தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. அதனால் அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த அவார்ட் வாங்கினதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் நல்லோர் வட்டம். நரிக்குறவர் இன மக்கள் 73 நபர்களுக்கு வீடு கட்ட பூமி பூஜை. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகில் வைரவன்பட்டியில் நேற்று பிப்ரவரி 27, 2026 அன்று கூட்டுறவு அமைச்சர் 73 வீடுகள் கட்ட அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்தார்கள் என்றும்
2 இடங்களில் பட்டா வழங்கியும் வீடு கட்ட இயலாத நிலையில் தற்போது வைரவன்பட்டியில் கட்டிடம் கட்ட பூமி பூஜை போட்டிருப்பது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக, இதற்காக பல ஆண்டுகளாக கடுமையாக முயற்சித்து வந்த அக்குழுவின் தலைவர் ராஜு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். பெற்றோரை மதிக்கும் வணங்கும் பிள்ளைகள். தமிழகத்தில் 50க்கும் மேல் விரிவடைந்து முதலிடத்தில் உள்ள மிகப்பெரிய தொழில் நிறுவனம் தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இந்த பெயருக்கு பின்னால் இதன் தொடர்பாக ஸ்பின்னிங் மில், டையிங் ஃபேக்டரி, ஆடை வடிவமைப்பு, ஏற்றுமதி என பல உண்டு. இவ்வளவுக்கும் சொந்தக்காரர்களான இன்றுள்ள 8 சகோதரர்கள் தங்கள் பெற்றோரின் முழு திருவுருவ சிலையை தங்கள் அலுவலகங்களில் வைத்திருப்பதோடு தங்கள் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தங்கள் பெற்றோர்களுக்கான நாச்சம்மாள் குழந்தைவேலு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியுள்ளார்கள். அத்துடன் தாங்களும் பிறந்த பெற்றோர்கள் வாழ்ந்த அந்த வீட்டினை பழமை மாறாமல் புதுப்பித்து பெருமையுடன் இங்குதான் எங்கள் தாய் தந்தையர் வாழ்ந்தார்கள், நாங்கள் இங்குதான் பிறந்தோம் என்று கூறுகிறார்கள். அத்துடன் தமது கிராமத்தை அனைத்து துறைகளிலும் முன்னேறிய கிராமமாக உருவாக்க நல்லூர் வட்டத்தின் 10 அடுக்கு செயல் திட்டத்தை அமுல்படுத்த உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்ப கலாச்சாரமே உலகில் இந்தியாவின் தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட அழகான குடும்ப கலாச்சாரம் இந்தியாவில் சிதைந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் இப்படி உயர்ந்துவிட்ட நிலையிலும் கூட குடும்ப உறவுகள் அழகாக இருக்க முடியும் என்பது மட்டுமல்ல, அதனால்தான் நாங்கள் இப்படி உயர்ந்து நிற்க முடிகிறது என்று பெருமிதத்தோடு கூறுகிறார்கள் 8 சகோதரர்களில் ஒருவரான திரு விநாயகம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சிவகங்கை மாவட்ட நேரடி சந்திப்பு. பிப்ரவரி 28 அன்று சிவகங்கை மாவட்ட நேரடி சந்திப்பு சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நாட்டு வாழ்த்து பாடலுடன் தொடங்கி அறிமுகம், கடந்த வார அனுபவங்கள், எரசை அனுபவம் மற்றும் நேரடி சந்திப்பின் அவசியம் பகிரப்பட்டது. இச்சந்திப்பில் அரசனூர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மகிஷா, ஆசிரியை சங்கரி, லட்சுமி, சரஸ்வதி, திருமாஞ்சோலை ஆசிரியை முத்துமாணிக்கம், மானாமதுரை ஓவேசே மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர், அரசு இயல் கள பொறுப்பாளர் கலையரசன், நெற்குப்பை ஆசிரியர் கணேசன், பத்திரிகையாளர் நடராஜன், மாணிக்க மாணவர்கள் துறை மாவட்ட பொறுப்பாளர் நிஷாந்த், மா பழனிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிஷாந்தின் 1+10 குழு மூலம் பள்ளி சமூகத்தில் செய்த செயல்பாடுகள், முகாம் அனுபவங்கள் சொல்லிய விதம் புதிய ஆசிரியர்களுக்கு வியப்பை அளித்தன. அவர்கள் பள்ளி மாணவர்களையும் இதுபோல் உருவாக்க பள்ளியிலேயே நேரடி சந்திப்பு நடத்த அப்போது திட்டமிட்டார்கள். கணேசன் மற்றும் நடராஜன் இருவரும் அடுத்த வாரம் முதல் சொக்கநாதபுரத்திலேயே வார கூடுதல் ஏற்பாடு செய்ய முடிவு செய்துள்ளார்கள். கணேசன் இளைஞர் களத்திற்கும் நடராஜன் சுற்றுச்சூழல் களத்திற்கும் பொறுப்பெடுக்க ஆர்வம் தெரிவித்தனர் என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி. கிரீன்போஸ் அவர்கள் இல்லத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள். பசுமைக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள கிரீன்போஸ் அவர்கள் இல்லம் தேடி நல்லூர் வட்டத்தின் குழுவினர் சென்றபோது அவரது இல்லத்தில் நூலகத்தை காண முடிந்ததுடன் அந்நூலகத்தில் மாமுனிவர் அகத்தியர் நூல்கள், ஓலைச்சுவடிகள் வைத்து பாதுகாத்து வருவது தெரியவந்தது. இதுவரை 12க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ள கிரீன்போஸ் அவர் பாதுகாத்த 100 நூல்கள், ஓலைச்சுவடிகள் மாவட்ட தலைமை நூலகத்திற்கு அளித்துள்ளார். போஸ் அவர்கள் எழுதிய எக்கோசிஸ்டம் ப்ரொஃபைல் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ் நூலிற்கும் இயற்கை பாதுகாப்பில் உள்ள ஆத்மார்த்தமான பணியை பாராட்டி ஆஸ்திரேலியா நாடு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. கிரீன்போஸ் அவர்கள் தேனி மாவட்டம் பசுமை தேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ளதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் துரை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். தேவரியம்பாக்கம் மகளிர் கள வார கூடுதல். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் கிராம மகளிர் கள வார கூடுதல் நடைபெற்றது. அவ்வார கூடுதலில் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் கலந்து கொண்டார். அதில் MNR GES முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை குறைவாக கொடுக்க வேண்டும் என்று கலந்து ஆலோசித்ததாக நூலக பொறுப்பாளர் வளர்மதி தெரிவித்தார்.
எரசை கிராம வளர்ச்சி குழு வார கூடுதல் பிப்ரவரி 28 அன்று தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் வார கூடுதல் நடைபெற்றதாக எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். தர்மபுரி மாவட்ட நேரடி சந்திப்பில் 4 நல்லூர் வட்டம் தர்மபுரி மாவட்ட நேரடி சந்திப்பில் மாணிக்கவாசகம் பண்டஹள்ளி ஊராட்சி, முருகேசன் கோணங்கி நாயக்கனஹள்ளி, அருள்குமார் இண்டூர் ஊராட்சி, வெங்கடாச்சலம் கே நடுஹள்ளி ஊராட்சி ஆகியோர் பங்கேற்றதாக தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். ஒரு வார்த்தையில் ஒரு மாற்றம். வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன். இன்று காலை குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசனும் அடியேனும் கோவையில் ஒரு தேநீர் விடுதியில் தேநீர் அருந்த சென்றோம். அங்கே பக்கத்தில் கடைக்கு வெளியில் குப்பையாக இருந்தது. அவரிடம் இதை சுத்தமாக வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னோம். உடனே அவர் அந்த இடத்தை பெருக்க ஆரம்பித்தார். ஓ, ஒரு சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா? திணைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்களின் பொறுப்புணர்வு. மாணவர்கள் 100 மதிப்பெண் எடுக்க பள்ளிகள் 100% தேர்ச்சிக்காக காலை முதல் மாலை வரை பள்ளி நேரம் முடிந்த பிறகும் சிறப்பு வகுப்பு எடுக்கும் நம் பள்ளி கல்வி. அந்த மாணவர்களின் வாழ்க்கைக்கு அடிப்படையான நற்பண்புகளுக்கும் சமூக பொறுப்புக்கும் வகுப்பே இல்லையே. இத்தகைய நற்பண்புகளையும் சமூக பொறுப்பையும் நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர்களுக்கு வழக்கமாக்கி வருகிறது. இந்த மாணவர்களை எந்த ஆசிரியரும் கட்டாயப்படுத்தவில்லை. மாறாக மாணவர்கள் இது நம் பள்ளி, இது எங்கள் கல்வி கோயில், இதை தூய்மையாக வைத்திருப்பது எங்கள் பொறுப்பு என்று தங்கள் பள்ளி மைதானத்தை மகிழ்ச்சியோடு அழகாக தூய்மை செய்கிறார்கள். இதுவே அவர்கள் தலைமை பண்பிற்கான தகுதிகளில் ஒன்று என்று மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா கூறினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.